ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். தீபாவளி பலகாரங்கள் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கருப்பட்டி ஜாங்கிரி. இன்றைக்கி நான் செய்தது நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஷேப்லேயும் இருக்குது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. ஸோ இந்த கருப்பட்டி ஜாங்கிரி இதை தான் ஈஸியான மெத்தடில் யார் வேணாலும் செய்யலாம். ரொம்பவே ஈஸியானது தான் இது. சர்க்கரை போட்டு ஜாங்கிரி செய்வோம், கொஞ்சம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டாக செய்யலாமேன்னுட்டு இன்றைக்கி நான் கருப்பட்டி பயன்படுத்தியிருக்கேன். ரொம்பவே ஜாங்கிரி சுற்றுறதுலாம் கஷ்டம்னுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 150 கிராம் இதை மாதிரி உளுத்தம்பருப்பு, 100 கிராம் கார்ன்ஃப்ளவர், 500 கிராம் போல் இதை மாதிரி கருப்பட்டி. ஸோ இந்த 3 பொருட்கள் போதும். நல்லா ஊற வச்சு எடுத்துருக்க இந்த 150 கிராம் உளுத்தம்பருப்பை நீங்கள் மிக்சிலேயே போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணும்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க இந்த கருப்பட்டியை ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துப்போம். இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த ஜீராவை பக்கத்தில் வச்சுருவோம். இதை ஃபஸ்ட்டு ஏன் ரெடி பண்ணுறோன்னா, நம்ம ஜாங்கிரியை பொரித்து எடுத்த உடனே டக்குன்னு இதில் போட்டால் தான் நல்லா பார்த்திங்கன்னா ஊறி கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா கொதித்து வந்துடுது. ரொம்ப ஒரு கெட்டி பாகு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை, கம்பி பதம் வந்தாவே போதும். அப்போ தான் ஜாங்கிரிக்குள்ளே இந்த கருப்பட்டி ஊறி கொடுக்கும். நிறுத்துகிற டைமில் இதில் நம்ம ஏலக்காய் பவுடர் அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் சுக்கு அதையும் இடித்து போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஏலக்காய் சுக்கு ரெண்டுமே பொடி பண்ணி போட்டிருக்கேன். இதை மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்வீட் திகட்டாமல் இருக்கணும்னு பொழுது கொஞ்சமாக நீங்கள் சுக்கு சேர்த்து செய்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெள்ளை அதிரசம் பாகு எடுக்கிறீங்க பாருங்கள், அதில் கூட நீங்கள் இதை மாதிரி சுக்கு பவுடரும் ஏலக்காய் பவுடரும் போட்டு செய்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை மாதிரி நல்லா ரவுண்டு பெருசாக இருக்கிறதா பாத்திரத்தை பயன்படுத்துங்க. அப்போ தான் ஒரே நேரத்தில் நம்ம புழிஞ்சு எடுக்க சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு வெண்ணெய் பதத்துக்கு உளுத்த மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 150 கிராம் அரைச்சி எடுக்கிறோன்னா 100 கிராம் போல் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாங்கிரி அப்படின்னாவே நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கணும்னுவாங்க. இதுவரையும் என்னோடய சமையலில் கலர்கள் நான் பயன்படுத்தினதில்லை. அதே மாதிரி அஜினோமோட்டோவாகட்டும், சோடா உப்பு எதுவுமே பயன்படுத்தினதில்லை. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரையும் உளுந்த மாவையும் நல்ல ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் கார்ன்ஃப்ளவரும் உளுந்து மாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நம்ம எண்ணெய் பயன்படுத்தின கவர் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா உள்ளே அடைச்சிட்டு கெட்டியாக திருகி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம். ஃபைனலாக நீங்கள் புழியிற நேரத்துக்கு கத்திரிக்கோலில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி முறுக்கு புழிவோமோ அதே மாதிரி இதில் அழகாக புழிஞ்சு எடுக்கலாம். ஜாங்கிரி புழியணுன்னா 10 வருஷம் அனுபவம் வேணும், 15 வருஷம் அனுபவம் வேணும்னுவாங்க. அதெல்லாம் சும்மா கதை. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஜாங்கிரி பண்ண போகிறேன். எப்படி வருது பாருங்கள் ஈஸியாக. குட்டி குட்டியாக 2 சுற்று 3 சுற்று போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எப்படி சுற்றுறது நான் சுற்றி காட்டுறேன். ஸோ இது குட்டி ஜாங்கிரி செய்கிறோன்னும் பொழுது டக்குன்னு ஒரு வாயில் போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் போல் இதை மாதிரி நான் குட்டி ஜாங்கிரியும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஒரு 2 சுற்று இதை மாதிரி சுற்றிட்டு அதிலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு 4 சுற்று சுற்றுனீங்கன்னா குட்டி ஜாங்கிரி அழகாக வரும். இதுவே நல்ல ஒரு பெரிய சுற்று சுற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு 10-15 ரவுண்டு குட்டி குட்டியாக சுற்றினீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜாங்கிரி கிடைக்கும். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதை மாதிரி 150 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம் போல் நமக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு செய்தோம்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 45 ஜாங்கிரியாவது கிடைக்கும். கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கலர் போட்டுட்டு சர்க்கரை ஜீரா எடுத்துகிட்டு அதை மாதிரியும் போட்டுக்கோங்க. இப்போ நான் கலர் போடாமல் இருக்கேன். சர்க்கரை பாகு எடுக்கிறதுக்கு பதில் கருப்பட்டி பாகு எடுத்துருக்கேன். இதை மாதிரி நல்லா பொரிஞ்சு மேலே வருது பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. ஜாங்கிரி செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த கவரில் போட்டு புழிஞ்சிங்கன்னா நம்ம கையில் மெஹந்தி வைக்கும்பொழுது அந்த கோன் வச்சு புழிகிறோம் பாருங்கள், அதே மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது, ரொம்ப பார்த்திங்கன்னா
சிம்லேயும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான தீயில் இருந்தீங்கன்னா தான் கை கிட்ட கொண்டு வரும்போது இந்த எண்ணெயிலேருந்து வர அனல் உங்கள் கைக்கு வராமல் இருக்கும். அதே டைமில் இந்த ஜாங்கிரிகளும் நல்லா பொரிஞ்சு கொடுக்கும். ஸோ ஒரு மிதமான சூட்டில் இதை மாதிரி பொரித்து எடுத்ததை திருப்பி எடுத்துக்கோங்க. 2 பக்கம், இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா இதை எடுத்து இப்போ பக்கத்தில் இருக்க இந்த ஜீராவில் முக்கி வச்சிட்டோன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த ஜாங்கிரி அந்த கருப்பட்டி ஜீராவை குடிச்சிரும். அந்த மொறுமொறுப்பு போகிறதுக்குள்ளே சுட சுட எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ சொர்க்கமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா கலர் இல்லாத அந்த கருப்பட்டியில் ஊறின இந்த ஜாங்கிரி தான். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு திருநெல்வேலி போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ரொம்பவே அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். அதுக்காக திருநெல்வேலி போயிட்டு வரும்போதெல்லாம் கேட்க முடியுமா? சரி, நம்ம தான் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கிறத டக்குன்னு ஜீராவில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா தேன் மிட்டாய் மாதிரி நல்லா ஊறி போய் கிடைக்கும். பாகு மட்டும் ரொம்ப கெட்டியாக எடுத்துடாதீங்க, ஒரு கம்பி பதம் போதும். அப்போ தான் இதுக்குள்ளே ஜீரா நல்லா ஊறும். ஸோ இந்த பொரிஞ்சு எடுத்ததை ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்து நம்ம ஊற வச்சுருவோம். செகண்ட் பேட்ச் நான் புழியும் போது உங்களுக்கு எப்படி நம்ம ஹோட்டல்களில் செய்கிறாங்க, திருமணங்களில் செய்கிறாங்க அந்த மெத்தடில் புழியறதையும் செய்து காட்டுறேன். எண்ணெயில் புழியாமல் இந்த கவரில் இருக்கிறத தட்டில் ஒரு டைம் நீங்கள் நல்லா புழிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எண்ணெயில் இதை மாதிரி புழியறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ளைனான ஒரு தட்டில் நீங்கள் கவரில் போட்டிருக்கீங்க பாருங்கள், அந்த மாவெல்லாம் நல்லா புழிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக அதை வழித்து திருப்பி கவருக்குள்ளே போட்டு இதை மாதிரி நீங்கள் எண்ணெயில் புழியும் பொழுது ஃபஸ்ட் டைம் புழியும் போதே பர்ஃபெக்டாக வரும். வெளி சுற்று இதை மாதிரி 2 சுற்றிக்கோங்க. அதுக்கும் மேலே ஒரு 10 சுற்று குட்டி குட்டியாக சுற்றிக்கோங்க. இவ்வளோ தான் ஜாங்கிரி. இது ஒன்றும் கம்ப சூஸ்திரம் கிடையாது, பார்த்துக்கோங்க. 2 சுற்று இதை மாதிரி சுற்றுங்க. அது மேலே குட்டி குட்டியாக ஒரு 10 சுற்று. இன்னும் உங்களுக்கு ஒரு 2 ஜாங்கிரி செய்து காட்டுறேன். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு ஜாங்கிரி. இப்போ ஜாங்கிரி செய்கிறதுக்கெல்லாம் நிறைய மிஷின் வந்துடுது. இருந்தாலும் இந்த ஒரு கலை பார்த்திங்கன்னா நம்ம செய்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஷேப் என்ன பர்ஃபெக்டாக வந்திருக்கு. முகலாயர்கள் காலத்தில் இங்கே இந்தியாவை நோக்கி வந்த ஒரு இனிப்பு வகை தான் இந்த ஜாங்கிரி. தென்னிந்தியாவில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெற துவங்கி இப்போ அனைத்து இனிப்பு கடைகள்லையும் இந்த ஜாங்கிரி இல்லாமல் இருக்காது. இதையே கொஞ்சம் புளிக்க விட்டு உளுந்த மாவுக்கு பதில் மைதா மாவு போட்டு பண்ணால் ஜிலேபின்னுவாங்க. லைட்டாக புளிப்பாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். முதல்ல நம்ம போட்டோம் பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுது. இப்போ பெரிய சைஸில் பண்ணதை இதையும் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இனிப்பு வகைகள்லையே கொஞ்சமான பொருளை போட்டால் நிறைய இனிப்பு வகை வர்றது பார்த்திங்கன்னா இந்த ஜாங்கிரி தான். 150 உளுந்து, 100 கார்ன்ஃப்ளவர், நம்ம சர்க்கரையை பாகெடுத்தோ இல்லை இது மாதிரி வெல்லம் பாகெடுத்தோ பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா ஒரு 50 வரும். கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா 45 வரும். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மெஹந்தி வைக்கும்போது கையில் எப்படி புழியறீங்களோ அதே கதை தான். வெளியில் நல்லா ஒரு 2 சுற்று, அந்த 2 சுற்று மேலே ஒரு 10 சுற்று. இப்போ நான் புழிகிறேன் பாருங்கள், இவ்வளோ தான் ஜாங்கிரி. இது ஒன்றும் பெரிய கதை கிடையாது. ஸோ இதே ஸ்டைலில் பெருசாக அழகழகாக பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த தீபாவளி வர்றதுக்குள்ளே நிறைய இனிப்பு வகைகள் ஈஸியான மெத்தடில் கொஞ்சம் சர்க்கரையை தவிர்த்துட்டு எப்படி பண்ணலாம் அதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த தீபாவளி இனிப்புகள், அடுத்தபடியாக தீபாவளிக்கு கார வகைகள், இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம். அதே மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் பண்ணுவோம், ஆரோக்கியமாகவும் பண்ண போகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் பார்க்கணுன்னும் போது விஜி தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10 ஜாங்கிரி போடுற வரையும் தான் ப்ராக்டிஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் சுற்ற ஆரம்பிச்சிட்டோன்னா சூப்பராக வரும். எனக்கு கூட ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் சொன்னார், நான் ஒரு 5 வருஷமாக சுற்றுறேன், அப்போ தான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்ததுன்னு. ஒன்றுமே இல்லை, தட்டில் வெறும் மாவை சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை மாதிரி குட்டி ஜாங்கிரி போடுங்க, அதுக்கப்புறம் பெரிய ஜாங்கிரி போடுங்க. ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது இது. ஸோ இப்போ இதை புரிஞ்சு எடுத்ததெல்லாம் திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இதையே நீங்கள் நல்லா தயிரில் சர்க்கரை போட்டு நல்லா கெட்டியாக கலக்கி வச்சுட்டு
இதை பொரிச்சு எடுத்ததை அந்த லஸ்ஸி மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக அதை மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா தயிரில் ஊற வச்ச அந்த ஜாங்கிரி தான். அதுவும் ஃபைனலாக உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம்னுவாங்க, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், ஒரு 2வது 3வது பேட்ச் போட்ட உடனே நல்லா ஒரே ஷேப்பில் எனக்கு ரவுண்டாக அழகாக வர ஆரம்பிச்சிடுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். 2 சுற்று பெருசு, அது மேலே ஒரு 10 சுற்று சின்னது, அவ்வளோதான் இந்த கதை. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு முறுமுறுன்னு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு ஊற வச்ச இந்த கருப்பட்டி ஜாங்கிரி ரெடி ஆகிடுது. முறுமுறுப்பாக 2 சாப்பிட்டுட்டேன், அவ்வளோ யம்மியாக இருந்தது. ஊற வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அழகாக இப்படி தேன் மிட்டாய் மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து இந்த கருப்பட்டி ஜீரா வரும். அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், தேன் மிட்டாய் மாதிரி. இன்றைக்கி நான் இலையில் போடுறதுக்கு ஜாங்கிரி செய்திருக்கேன். அடுத்தது நல்லா தயிரில் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சூடாக இருக்க ஜாங்கிரியை போட்டு இதை மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ஒரு ஜாங்கிரியை நீங்கள் லஸ்ஸியில் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னுமே யம்மியாக இருக்கும். வீட்டில் நல்ல நாட்கள் விசேஷங்கள் போது இதை மாதிரி ஒரு லஸ்ஸி ஜாங்கிரி செய்துட்டு சாப்பிட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கு 45 ஜாங்கிரி இதை மாதிரி அழகழகாக கிடச்சிது. நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும், அதனால் மொறுமொறுப்பாக சாப்பிட்டாச்சு. நல்லா ஊறின பிறகு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டோன்னா நல்லா உள்ளேருந்து தேன் ஊறுற மாதிரி இந்த கருப்பட்டி ஊறும். கண்டிப்பாக கருப்பட்டியை பயன்படுத்துங்க, வெல்லத்தை பயன்படுத்துங்க. அதிக அளவில் சர்க்கரையை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்வீட்டோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.